வணக்கம் யுவர்ஸ். இன்றைக்கி நம்ம வேதா சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு டீ கடையில் கொடுக்குற மாதிரியே ஒரு மசால் வடை வந்து நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. என்ன தான் நம்ம வீட்டில் வடை செஞ்சாலும் அந்த டீ கடையில் இருக்கிற டேஸ்ட் வந்து வராது. அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் போல் கடலைப்பருப்பு வந்து ஆல்ரெடி ஊற வச்சு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துருக்கிறேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் அதுலேயே சோம்பு, இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கிறேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் பாதி சரிசமமாக எடுத்து வச்சுக்கிறேங்க. 2 பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, சோம்பு, கொஞ்சம் பருப்பு, வரமிளகா அதை மட்டும் போட்டு நல்லா குறன்னு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பருப்பெல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப குறப்பாக இல்லாமல் அதுக்கும் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஒரு 3/4 பதத்துக்கு வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஆல்ரெடி வந்து நான் கொஞ்சம் முழு பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதோட வந்து ஃபஸ்ட் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி விடாமல் நீங்கள் பருப்பை அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி விட்டால் வந்து உங்களுக்கு அந்த முறுமுறுப்பு வந்து வராது. அதனால் தண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப கீரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரைக்கீரை எடுத்துருக்கிறேன். இதில் வந்து சிறுகீரை, தண்டங்கீரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரைக்கீரை ஒரு கப்புமே, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சரிசமமாக எடுத்துருக்குறேங்க. அப்புறம் அதோடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து புதினா எடுத்துருக்குறேங்க. 3ஐயும் வந்து ஒரே அளவு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு எல்லாம் கலந்து விட்டு நல்லா பிசையலாங்க. பச்சை மிளகாயை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி விதையை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அப்புறம் வந்து அந்த முழுசாக ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள், உங்களுக்கு பிசைகிறப்பவே தெரியும் அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமுமே அந்த புதினா, கொத்தமல்லி, அப்புறம் அந்த கீரையில் இருக்கிற ஈரப்பதத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு சைஸுக்கு நல்லா உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த வடையில் பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. இது 2 வெங்காயம் சேர்த்து நம்ம இப்படி உருண்டை எல்லாம் கலந்து விட்டு நம்ம வந்து வடை சுடுறப்ப பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து எல்லா உருண்டையும் உருண்டை பிடிச்சாச்சுங்க. இப்போ லைட்டாக வந்து நம்ம விரலில் கொடுத்து நம்ம வந்து லைட்டாக வந்து தட்டையாக வந்து தட்டிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு வடைச்சட்டியில் நிறைய காய வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றொன்னா போட்டு ஒரு வந்து அரை வேக்காடு மட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நாம் வந்து எடுத்து பொரிச்சோம்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா முறுமுறுப்பாக வரும். இப்போ வந்து நம்ம தட்டி ஒரு வடையாக எண்ணெயில் போட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும். அது இல்லாமல் நம்ம டீ கடையில் வந்து நம்ம என்ன தான் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா கடையில் போனால் தான் அதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுங்க. அதே டேஸ்ட்டில் கண்டிப்பாக இது இருக்குங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இது. இப்போ பாருங்கள், போட்டாச்சு. இப்போ வந்து எல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா முறுமுறுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் போட்டு அப்புறம் அடுத்த பக்கம் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் உள்ளாங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப வேக வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வேக்காடு விட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு மறுபடியும் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க போகிறோம். அதனால் ஓரளவுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ போட்ட வடையெல்லாம் வந்து நான் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒட்டாமல் நல்லா வெந்து வருது. இப்போ வந்து எல்லா வடையும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் எண்ணெயில் இருக்கட்டும். அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாதி வேக்காடு வெந்தோன்னா போதும். இதை நம்ம எடுத்து அரிச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் பார்த்திங்கன்னா அடுத்த வடையை நம்ம வந்து போட்டுக்கலாம். ஏன்னா இதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம அடுத்தது வேக போட்டுட்டு திருப்பி வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சோம் பார்த்திங்களா, அதை எடுத்து மறுபடியும் வேக போடணுங்க. ஏன்னா அப்படி வேக போட்டால் தான் வந்து உங்களுக்கு போட்டது எடுத்துறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 2வது இதுவும் வந்து ஒரு பாதி வேக்காடு வேந்துருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, போட்டு எடுத்தோம் பார்த்திங்களா, அதை வந்து திருப்பி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து என்னடா 2 வேளைன்னு தோணும். ஆனால் கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள். நல்லா வடை முறுமுறுன்னு இருக்கிறது இல்லாமல் உள்ளே நல்லா பஞ்சு மாதிரியும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு
நல்லாயிருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே முறுமுறுன்னு உங்களுக்கு வந்து டீ கடையில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்கள், 2வது டைம் வந்து இந்த அளவுக்கு போட்டுட்டு நம்ம வடையை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம இருக்கிற உருட்டி வச்சுருக்கிற வடையெல்லாம் நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 வேளையாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக நம்ம சாப்பிடணுன்னா இந்த 2 வேளையும் நம்ம செஞ்சு தாங்க ஆகணும். உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லா வடையும் 2 டைம் போட்டு பொரித்து எடுத்துட்டேன். இதோட நம்ம வந்து ஒரு காஃபி வச்சு ஈவினிங் டைமில் சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், வடை நல்லா மேலே முறுமுறுன்னு இருக்குது, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் வந்து பையன் ஸ்கூலுக்கு போகிறப்பே சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் ஸ்கூல் விட்டு வர்றப்பவே எனக்கு டீ கடையில் இருக்கிற மாதிரியே எனக்கு வந்து மசால் வடை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு போனான். அதனால் ஒரு கப் காஃபியோடு அவனுக்கு மசாலா வடை சுட சுட கொடுத்தனே நல்லா விரும்பி சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.